Hi students, I am Delhi Babu, Samanchir Max, class 12th, chapter 9, applications of integrations, example 9.27. Prove that integral 0 to pi by 4 log open bracket 1 plus tan x into dx equal to pi by 8 into log 2. So, இப்போ நம்ம இந்த வேல்யூ தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய வேல்யூ. ஃபஸ்ட்டு LHS சைடில் இருக்குதுங்களா, இந்த வேல்யூவை கம்ப்ளீட்டாக ஐ கன்சிடர் பண்ணிக்கலாம். I equal to integral 0 to pi by 4 log open bracket 1 plus tan x dx. ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு நமக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்டெக்ரல் 0 to a f of x dx equal to integral 0 to a f of a minus x into dx. ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா 0 0 அப்படி தான் இருக்குது, a இருக்கிறதுல pi by 4 இருக்குது. ஸோ a equal to pi by 4 0 equal to 0. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியில் இந்த வேல்யூஸ் எடுத்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். now I equal to integral 0 to pi by 4 log open bracket 1 plus a minus x. ஸோ tan x இருக்கு இல்லையா, இந்த பிளேஸில் தான் நமக்கு சேஞ்சஸ் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் x a minus x. அப்போ இங்கே x தான் இருக்குது, இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ tan open bracket pi by 4 minus x close bracket into dx. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே tan pi by 4 minus x இருக்குது. ஸோ இது என்ன நம்ம ஃபார்முலா இருக்குன்னா tan alpha minus beta. ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு இருக்குது. tan alpha minus tan beta divided by 1 plus tan alpha tan beta. இந்த ஃபார்முலா அப்படி நம்ம இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கு இல்லைங்களா, இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to pi by 4 log open bracket 1 plus tan ஆல்ஃபா இருக்கிற இடத்துல pi by 4 இருக்குது, பீட்டா இருக்கிற இடத்துல x இருக்குது. ஸோ அப்போது tan ஆல்ஃபாவுடைய வேல்யூ pi by 4 minus tan x divided by 1 plus tan pi by 4 tan x close bracket into dx. ஸோ நமக்கு tan pi by 4னா வேல்யூ தெரியும் 1. ஸோ அதனால் அந்த வேல்யூ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். pi by 4 log open bracket 1 plus 1 minus tan x divided by 1 plus tan x into dx. ஸோ இந்த வேல்யூவை இங்கே நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 0 to pi by 4 log 1 plus tan x plus 1 minus tan x whole divided by 1 plus tan x into dx சொல்லலாம். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் கேன்சல். ஸோ பேலன்ஸ் integral 0 to pi by 4 log open bracket 1 plus 1 2 by 1 plus tan x into dx. ஸோ நம்மளுடைய வேல்யூ integral 0 to pi by 4 log 2 by 1 plus tan x into dx இருக்குது. ஸோ இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது பார்த்திங்கன்னா log m by n. ஸோ log m by n அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். log m by n equal to log m minus log n. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ யூஸ் பண்ணும்போது இன்டெக்ரல் 0 to pi by 4 log 2. இந்த இன்டெக்ரல்ன்றது இது ரெண்டுத்துக்குமே காமன், அதனால் காமனாக போட்டுக்கிறேன். மைனஸ்
log open bracket 1 plus tan x into dx. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவல் டு இதில் இந்த இன்டெக்ரல் பார்ட் தானே இருக்கு இல்லைங்களா, இந்த இன்டெக்ரலை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம உள்ளே கொண்டு போகலாம். அப்போ இன்டெக்ரல் 0 to π/4 log 2 dx மைனஸ் இன்டெக்ரல் 0 to π/4 log open bracket 1 plus tan x into dx. ஸோ இப்போ இந்த பார்ட்டில் இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். adding 1 and 2 1 and 2 நம்ம ஆட் பண்ணலாம். I plus I equal to first equation integral 0 to π/4 log 1 plus tan x into dx plus second equation value integral 0 to π/4 log 2 into dx minus integral 0 to π/4 log open bracket 1 plus tan x into dx. பாசிட்டிவ் நெகட்டிவ் கேன்சல். ஸோ இப்போ LHS ஆட் பண்ணிக்கலாம். 2i பேலன்ஸ் நமக்கு இன்டெக்ரல் 0 to π/4 log 2 dx இதுதான் இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம இன்டெக்ரல் பண்ணலாம். log 2ன்றது கான்ஸ்டன்ட்டு, ஸோ அதனால் வெளியே வச்சிடலாம். இன்டெக்ரல் 0 to π/4 dx log 2 இன்டெக்ரல் dx அப்படின்னா வெறும் x. இப்போ நமக்கு அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட் தெரியும், அந்த ரெண்டு வேல்யூமே நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். இப்போ log 2 ஓப்பன் bracket π/4 minus 0 ஈக்குவல் டு log 2 π/4. இப்போ நமக்கு LHS சைடில் 2i இருக்குது, அந்த 2ன்றது மல்டிப்ளை கன்வெர்ட்டிங் into RHS சைட் போனால் டிவைட் ஆகிடும். ஸோ இப்போ 2i ஈக்குவல் டு π/4 into log 2. ஸோ இப்போ I ஈக்குவல் டு π/8 log 2. இதுதான் நம்மளுடைய ப்ரூஃபாக கேட்டிருந்தாங்க.